நமது மூளையில் உள்ள நியூரான்ஸ்கள் ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ளும் போது அங்கு ஒரு சிறிய மின்சார துடிப்பு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் உருவாகிறது. அதிநவீன் EEG எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கருவிகளை கொண்டு உங்கள் தலையை தொடாமலேயே சில அங்குலங்களுக்கு அப்பால் காற்றில் பரவும் உங்கள் மூளையின் மின்காந்த அலைகளை இன்று அறிவியலால் அளக்க முடியும். அதேபோல் நீங்கள் ஒரு பழமையான நாணயத்தையோ அல்லது 100 வருடங்கள் பழமையான ஒரு புத்தகத்தையோ தொடும்போது அந்த பொருளில் உள்ள அணுக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு அதை தொட்ட மனிதர்களின் விரல்களில் இருந்த அதே அணுக்களோடு பௌதீக ரீதியாக தொடர்பு கொண்டுள்ளன. மேலோட்டமாக பார்த்தால் காற்றில் பரவும் மூளை அலைகளுக்கும் பழைய பொருட்களின் அணுக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தோன்றும். ஆனால் அறிவியல் மற்றும் உளவியலின் எல்லையில் ஒரு விசித்திரமான கேள்வி நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அந்த பொருளை பயன்படுத்திய நபரின் கடந்த கால நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் ஒருவரால் தன் மூளைக்குள் பதிவிறக்கம் செய்ய முடியுமா? இந்த கேள்வி வெறும் மாயாஜாலம் அல்ல. 1842ஆம் ஆண்டு முதல் விஞ்ஞானிகள், மனநல மருத்துவர்கள் மற்றும் உளவு அமைப்புகளால் தீவிரமாக ஆராயப்பட்ட ஒரு மர்மமான பௌதீக நிகழ்வு. உங்கள் மூளைக்குள் இருக்கும் ரகசியங்கள் உண்மையில் உங்கள் மண்டையோட்டிற்குள் மட்டும்தான் இருக்கிறதா, அல்லது காற்றில் ரேடியோ அலைகளைப் போல அது பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிறதா? இன்று நாம் டெலிபதி, சைக்கோஸ்கோபி மற்றும் மனித நினைவுகளின் கண்ணுக்கு தெரியாத பரிமாற்றங்கள் குறித்து அறிவியலின் எல்லையை தாண்டிய ஒரு மாபெரும் இரகசிய உலகத்திற்குள் நுழையப் போகிறோம். அத்தியாயம் 1. பொருட்களில் உறங்கும் இரகசியங்கள். ஒரு மனிதனின் மனதை படிக்கும் ஆற்றல் என்பது மனித வரலாற்றில் எப்போதும் ஒரு ஈர்ப்பான விஷயமாகவே இருந்து வருகிறது. அறிவியலில் பாராசைக்காலஜி எனப்படும் இந்த துறை நமது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட மூளையின் ஆற்றல்களை பற்றி படிக்கிறது. இதை ESP, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், அதாவது அதீத புலனறிவு என்று அழைக்கிறார்கள். இந்த ESP பல கிளைகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் முக்கியமானது கிளேர்வாயன்ஸ், தூரதிருஷ்டி. ஒரு நிகழ்வு நடக்கும் போதே அதை வெகு தொலைவிலிருந்து உணர்வது, கடந்த காலத்தை உணர்வது மற்றும் எதிர்காலத்தை உணர்வது என இது காலத்தையும் வெளியையும், ஸ்பேஸ் அண்ட் டைம் கடந்து செயல்படும் ஒரு மர்மமான மூளை செயல்பாடு. ஆனால் இதில் மிக சுவாரஸ்யமான மற்றும் அதிக அளவு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு உள்ளது. 1842ஆம் ஆண்டு J.R. பியூகானன் என்ற அமெரிக்க மருத்துவர் இதற்கு சைக்கோமெட்ரி என்று பெயரிட்டார், அதாவது ஆன்மாவை அளவிடுதல். ஆனால் நவீன உளவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு சைக்கோஸ்கோபி என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள். சைக்கோஸ்கோபி என்றால் என்ன? ஒரு நபர் தனக்கு முன் அறிமுகமே இல்லாத ஒருவரின் தனிப்பட்ட பொருளையோ, உதாரணமாக ஒரு மோதிரம், சட்டை அல்லது பாஸ்போர்ட் அல்லது ஒரு புகைப்படத்தையோ தன் கைகளால் தொடும்போது அந்த பொருளுக்கு சொந்தக்காரரின் கடந்த கால நினைவுகள், அவரது குணநலன்கள் மற்றும் அவரது இரகசியங்களை தன் மூளைக்குள் ஒரு திரைப்படத்தைப் போல காணும் ஆற்றல். இங்கே அந்த பொருள் ஒரு இண்டக்டர் அல்லது தூண்டியாக செயல்படுகிறது. ஒரு ரேடியோ எப்படி காற்றில் உள்ள அலைகளை பிடித்து பாடலாக மாற்றுகிறதோ, அதேபோல சைக்கோஸ்கோபிஸ்ட் எனப்படும் அந்த நபரின் மூளை அந்த பொருளை ஒரு ஆண்டனாவாக பயன்படுத்தி மற்றொரு மனிதனின் மனதிற்குள் ஊடுருவுகிறது. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் மனப்பிரமையா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு துல்லியமான பௌதீக கடத்துதல், பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் உள்ளதா? இதை நிரூபிக்க 1929இல் ஒரு மிக முக்கியமான பரிசோதனை நடந்தது. அத்தியாயம் 2. பாஸ்போர்ட் பரிசோதனையும் காகிதத்தில் உறைந்த உலகமும். 1929ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி மனநல ஆராய்ச்சியாளர் ஒருவர் மிஸ்ஸஸ் LM என்ற பெண்மணியிடம் ஒரு பரிசோதனையை நிகழ்த்தினார். LM என்பவர் பொருட்களின் மீது கைகளை வைத்து அதன் உரிமையாளரின் தகவல்களை சொல்லும் ஒரு சைக்கோஸ்கோபிஸ்ட். ஆராய்ச்சியாளர் ஒரு காகித உரையை, என்வலப், அந்த பெண்மணியிடம் கொடுத்தார். அதற்குள் திரு K என்பவரின் பாஸ்போர்ட் இருந்தது. திரு K என்பவர் ஆராய்ச்சியாளருக்கு மிக நெருக்கமான நண்பர். ஆனால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பெண்மணிக்கு அவர் யார் என்றே தெரியாது. அந்த பெண்மணி காகித உரையை திறந்து புகைப்படத்தை பார்க்கவில்லை. மாறாக தனது வலது கையை உரைக்குள் பாதியளவு விட்டு அந்த பாஸ்போர்ட்டை வெறும் விரல்களால் தொட்டுக்கொண்டார். அங்கே எந்த ஒரு குறிப்பும் இல்லை. சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் திருமதி LM பேசத் தொடங்கினார்.
இதை பயன்படுத்துபவர் நிறைய படிப்பவர், எழுதுபவர். அவர் எந்த துறைக்குள் நுழைந்தாலும் அங்கு அவருக்கு எல்லாம் அத்துப்படியாக இருக்கும். அவர் ஒரு பத்திரிகையாளர் போல செயல்படுகிறார். மிக தீவிரமான, அதே சமயம் ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். நான் இப்போது அவரை பார்க்கிறேன். அவர் ஒரு ரயிலில் அமர்ந்தபடி ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செய்தியையும் அவர் நுட்பமாக சேகரிக்கிறார். அது வெறும் ஆர்வம் மட்டுமல்ல, உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அவரது மேஜை நிறைய காகிதங்கள் மலை போல குவிந்து கிடக்கின்றன. அந்த இடமே ஒரு நரகத்தைப் போல குப்பையாக காட்சியளிக்கிறது. அவர் வெளிநாட்டு மொழிகளை பேசுகிறார். இயந்திரங்கள் அவரது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கின்றன. எனக்கு தொடர்ந்து தாளம் தட்டுவது போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. தம்பிங் சவுண்ட். அந்த இடத்தின் காற்றே மிகவும் மோசமாக நாற்றமடிக்கிறது. ஒரு விசித்திரமான மை வாசனை என் மூக்கில் ஏறுகிறது. அங்கே எழும் சத்தம் பயங்கரமானது. அவர் அந்த இயந்திரங்களுக்கு மத்தியில் வேலை செய்யவில்லை. ஆனால் அவர் தனது மேஜையிலிருந்து எழுந்து அந்த இயந்திரங்களுக்கு நடுவே அடிக்கடி நடந்து செல்கிறார். அவருக்கு கவிதைகள் என்றால் பிடிக்கும். அவருக்கு நிறைய புத்தகங்கள் பார்சலில் வருகின்றன. அந்த பெண்மணி சொல்லி முடித்ததும் ஆராய்ச்சியாளர் உறைந்து போனார். காரணம், அந்த பாஸ்போர்ட்டுக்கு சொந்தக்காரரான திரு கே உண்மையில் ஒரு உள்ளூர் செய்தித்தாளின் புரொவின்ஷியல் நியூஸ் பேப்பர் நிர்வாக ஆசிரியர். ஆராய்ச்சியாளர் அடிக்கடி அவரது பத்திரிகை அலுவலகத்திற்கு செல்வதுண்டு. அங்கே காகிதங்கள் குப்பையாக சிதறி கிடக்கும். பேசிக்கொண்டிருக்கும் போதே திரு கே அச்சு இயந்திரங்கள் பிரிண்டிங் பிரஸ் இருக்கும் பகுதிக்கு சென்று கட்டளைகளை இடுவார். அச்சு இயந்திரத்தின் அந்த தாளச் சத்தமும் கெமிக்கல் கலந்த பிரிண்டிங் மையின் பிரிண்டர்ஸ் இங்க் வாசனையும் அங்கே எப்போதும் வீசும். திரு கே எப்போதும் செய்திகளை தேடி ரயிலில் பயணம் செய்வார். கவிதைகளை நேசிப்பார். விமர்சனம் செய்வதற்காக பலரும் அவருக்கு புத்தகங்களை அனுப்பி வைப்பார்கள். ஒரு பாஸ்போர்ட்டை தொட்ட மாத்திரத்தில் அந்த பெண்மணியால் எப்படி அச்சு இயந்திரத்தின் சத்தத்தையும் மையின் வாசனையையும் ஒரு மனிதனின் தனிப்பட்ட குணத்தையும் உணர முடிந்தது. அந்த பாஸ்போர்ட்டின் காகிதத்தில் இந்த தகவல்கள் அனைத்தும் பௌதீக ரீதியாக பதிவாகி இருந்ததா? இங்குதான் விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கண்டனர். இது கிளேர்வாயன்ஸ் அல்ல, இது அதையும் தாண்டிய ஒன்று. அத்தியாயம் 3. ரேடியோ அலைகளாக மாறும் மனித மனம். பாஸ்போர்ட்டின் காகிதத்திலோ அதிலிருந்த புகைப்படத்திலோ அச்சு இயந்திரத்தின் வாசனையோ ரயிலின் சத்தமோ பதிவாகவில்லை. பின் எப்படி அந்த பெண்மணிக்கு அந்த தகவல்கள் கிடைத்தன? ஆராய்ச்சியாளர் தனது குறிப்புகளில் மிக தெளிவான ஒரு முடிவை எழுதுகிறார். திருமதி LM அந்த பாஸ்போர்ட்டின் உரிமையாளரை படிக்கவில்லை. மாறாக அவர் என் மனதை படித்திருக்கிறார். ஆம், ஆராய்ச்சியாளருக்கு தனது நண்பரான திரு கேவின் அலுவலகம், அந்த அச்சு இயந்திரத்தின் வாசனை, அவரது கவிதை ஆர்வம் என அனைத்தும் தெரியும். அந்த பாஸ்போர்ட்டை ஆராய்ச்சியாளர் தன் கையில் வைத்திருந்த போது அவரது ஆழ்மனதில், சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த நினைவுகள் அனைத்தும் ஒரு படலமாக விரிந்திருந்தன. திருமதி LM அந்த பாஸ்போர்ட்டை தொட்டவுடன் அவளது மூளை ஒரு ரிசீவர் மாறி ஆராய்ச்சியாளரின் மூளையிலிருந்து அந்த நினைவுகளை டெலிபதி மூலம் நேரடியாக உறிஞ்சியுள்ளது. இதன் மூலம் டெலிபதியின் உண்மையான அறிவியலை ஆராய்ச்சியாளர்கள் வரையறுக்கிறார்கள். டெலிபதி என்பது மற்றொரு மனிதனின் நனவு நிலையிலிருந்து கான்ஷியஸ்னஸ் வெளிப்படும் சிந்தனைகளை தன் சொந்த மனதிற்குள் நேரடியாக பெற்றுக்கொள்ளும் திறன். இங்கே அந்த பாஸ்போர்ட் என்பது ஒரு வெறும் இணைப்பு பாலம் மட்டுமே, இண்டக்டர். ஒருவரின் நினைவுகளை கிளறிவிட உதவும் ஒரு சாவி. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், பல டெலிபதி வல்லுநர்களுக்கு இந்த இண்டக்டர் கூட தேவையில்லை. எந்த பொருளும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்கு எதிரில் இருப்பவர்களின் மூளையில் உள்ள அதிர்வுகளை நேரடியாக படிக்கும் திறனை கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வகையான சிந்தனை திருட்டு, மைண்ட் ரீடிங். எதிரில் இருப்பவரின் மூளையில் ஓடும் மின் சமிக்கைகளை எந்த வயர்லெஸ் கருவியும் இன்றி தனது மூளையின் நியூரான்களுக்குள் அப்படியே கடத்தும் ஒரு மாபெரும் பௌதீக நிகழ்வு இது. ஆனால் இந்த டெலிபதி நடக்கும்போது அதை பெறுபவரின் மூளைக்குள் அது எப்படி உணர்த்தப்படுகிறது? அது ஒரு சத்தமாக கேட்குமா அல்லது ஒரு காட்சியாக விரியுமா? இதற்கான விடை உங்களை ஆச்சரியப்படுத்தும். அத்தியாயம் 4. இன்னரன். இரவல் நினைவுகளின் உளவியல். டெலிபதி எப்படி வேலை செய்கிறது என்று பல சைக்கோஸ்கோபிஸ்ட்களிடம் விசாரிக்கப்பட்ட போது அவர்கள் அனைவரும் சொன்ன ஒற்றை வார்த்தை இன்னரன் அல்லது உள்ளுணர்வு பார்வை. ஆனால் இதைவிட துல்லியமாக அவர்கள் சொன்ன ஒரு விளக்கம் உளவியலாளர்களையே அதிர வைத்தது. அதாவது, இன்னொரு மனிதனின் மூளையிலிருந்து
ஒரு தகவல் தன் மூளைக்கு வரும்போது அது வெளியிலிருந்து வந்த ஒரு செய்தியாக அவர்களுக்கு தெரிவதில்லை. மாறாக பல வருடங்களுக்கு முன்பு நடந்த தங்கள் சொந்த வாழ்க்கையின் நினைவுகளை திரும்பப் பெறுவது போல ரீகலெக்ஷன் அவர்களுக்கு தோன்றுகிறது. இதை மிக தெளிவாக விளக்கும் ஒரு நிஜ சம்பவம் 1933ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி நெதர்லாந்தின் அல்கமேன் ஹேண்டல்ஸ்பிளாட் என்ற நாளிதழில் திரு எஃப் வான் ரால்டே என்பவரால் வெளியிடப்பட்டது. ஒரு சமூக சேவகிக்கு நடந்த அனுபவம் அது. ஒரு நாள் நெதர்லாந்தின் ஜான்டாம் என்ற பகுதியிலிருந்து 9 வயது சிறுவன் ஒருவன் தனது பெற்றோருடன் அந்த சமூக சேவகியின் அலுவலகத்திற்கு வந்தான். அந்த சிறுவன் அவளுக்கு எதிரே அமர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான். திடீரென அந்த சிறுவன் மனமுடைந்து அழத் தொடங்கினான். அந்த சமூக சேவகி ஏன் என்று தனக்கே தெரியாமல் திடீரென அந்த சிறுவனின் இடது கையை பற்றி கொண்டாள். அந்த நொடியில் அவளது மூளைக்குள் ஒரு காட்சி விரிந்தது. அது எப்படி இருந்தது என்பதை அந்த சமூக சேவகி இப்படி பதிவு செய்துள்ளார். என் கற்பனையில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது ஒரு சினிமா அல்ல. நான் ஏற்கனவே அனுபவித்த ஏதோ ஒன்றை என் மூளை இப்போது நினைவு கூர்வது போல இருந்தது. ஆனால் அது என் நினைவாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த சிறுவனை நான் இன்றுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். நான் ஜான்டாம் பகுதிக்கு சென்றதே கிடையாது. ஆனால் என் சொந்த நினைவைப் போலவே அந்த சிறுவனின் நினைவு எனக்குள் ஓடியது. அந்த சிறுவன் தன் வீட்டின் முன்கதவை திறக்கிறான். லெட்டர் பாக்ஸின் மூடியை தூக்கி சதுர வடிவமான வெளிர் சாம்பல் நிறத்திலான ஒரு உரையை என்வலோப் எடுக்கிறான். பின்னர் அவன் ஒரு ஹாலுக்குள் நுழைகிறான். இருபுறமும் தள்ளக்கூடிய ஒரு கண்ணாடி கதவை தாண்டி செல்கிறான். அடுத்து ஒரு அறை வருகிறது. அது என்ன அறை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது பாத்ரூமாக இருக்கலாம் என்று என் உள்மனது சொன்னது. அது சரிதான். அந்த சிறுவன் லெட்டர் பாக்ஸிலிருந்து எடுத்த கடிதத்தை அப்படியே அந்த வீட்டு டாய்லெட்டிற்குள் வீசிவிட்டு மீண்டும் ஹாலுக்குள் திரும்பி வருகிறான். அந்த சிறுவன் தனது பெற்றோரிடமிருந்து மறைக்க நினைத்த ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை அந்த சமூக சேவகியின் மூளை அவளது கைகளின் ஸ்பரிசம் மூலம் தெளிப்பதியாக திருடிவிட்டது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மாபெரும் உளவியல் உண்மை என்னவென்றால், டெலிபதி என்பது ஒரு காட்சி அல்ல, அது ஒரு நினைவு. ஒரு நபர் தனது சொந்த குழந்தை பருவத்தை எப்படி மூளைக்குள் ரீவைண்ட் செய்து பார்ப்பாரோ அதே பௌதீக உணர்வோடுதான் இன்னொருவரின் ரகசியமும் மூளைக்குள் ஒலிக்கிறது. உங்கள் மூளைக்குள் ஓடும் நினைவுகள் எல்லாமே உங்களுடையதுதானா, அல்லது அருகில் இருப்பவரின் மூளையிலிருந்து தவறி விழுந்த அலைகளா என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. அத்தியாயம் 5. CIA-வின் இரகசிய பரிசோதனைகளும் மூளையின் குவாண்டம் வலையும். இது ஏதோ பழைய காலத்து நாளிதழ்களில் வந்த கட்டுக்கதைகள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த டெலிபதி மற்றும் சைக்கோஸ்கோப்பியின் அதீத ஆற்றலை உணர்ந்து பனிப்போர் கோல்ட்வார் காலத்தில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA பல மில்லியன் டாலர்களை செலவழித்து ஒரு இரகசிய ப்ராஜெக்டை நடத்தியது. அதன் பெயர்தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட். 1970களில் ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அமெரிக்க விஞ்ஞானிகள் ரசல் டாட்ஜ் மற்றும் ஹால் புத்தோஃப் ஆகியோர் இந்த மனித மனத்தின் இரகசிய ஆற்றலை இராணுவ ரீதியாக பயன்படுத்த முடியுமா என்று தீவிரமாக ஆராய்ந்தனர். ஒரு ரஷ்ய உளவாளியின் தொப்பியை அல்லது கைக்கடிகாரத்தை இண்டக்டர் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சைக்கோஸ்கோபிஸ்ட் கையில் கொடுத்தால் ரஷ்யாவில் உள்ள சோவியத் இராணுவ ரகசியங்களை டெலிபதி மூலமாக திருட முடியுமா என்று அவர்கள் பரிசோதித்தனர். பல பரிசோதனைகளில் மனதின் மூலம் பல 1000 கிலோமீட்டர்கள் தள்ளியிருக்கும் இரகசிய ஆவணங்களை அவர்கள் துல்லியமாக படமாய் வரைந்து காட்டினர். மனித மூளை என்பது மண்டையோட்டிற்குள் அடைப்பட்ட ஒரு உறுப்பு அல்ல. அது காற்றில் உள்ள அலைவரிசைகளை பிடிக்கும் ஒரு மாபெரும் ரேடியோ ஆண்டனா என்பதை அமெரிக்க இராணுவமே ஏற்றுக்கொண்டது. நவீன குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ் இதற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறது. அதை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் பின்னல் என்கிறார்கள். பிரபஞ்சத்தில் உள்ள 2 துகள்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டால் அவை பல ஆயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தாலும் ஒன்றில் ஏற்படும் மாற்றம் மற்றொன்றில் எந்த நேர இடைவெளியும் இன்றி உடனடியாக எதிரொலிக்கும். நமது மூளையில் உள்ள நியூரான்கள் வெளிப்படுத்தும் மின்காந்த அலைகள் அருகில் இருப்பவரின் மூளை அலைகளோடு ஒரு குவாண்டம் பின்னலை உருவாக்குகிறது என்று சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அதனால்தான் நமக்கு நெருக்கமானவர்கள் 100 கிலோமீட்டர் தள்ளி வழியில் துடிக்கும்போது
நமக்கே எந்த காரணமும் இல்லாமல் திடீரென நெஞ்சு வலிக்கிறது அல்லது பதற்றம் ஏற்படுகிறது. இது மூட நம்பிக்கை அல்ல, இது டெலிபதியின் ஒரு ஆரம்ப நிலை, பிரிமிட்டிவ் டெலிபதி. உங்களை அறியாமலேயே உங்கள் மூளை மற்றவர்களின் அதிர்வுகளை உள்வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. முடிவுரை: எல்லையற்ற பிரபஞ்சமும் கட்டுக்கடங்காத மனதும் நாம் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டோம் என்று பெருமைப்படுகிறோம். இன்று நம்மிடம் உள்ள ஸ்மார்ட் போன்கள், செயற்கைக்கோள்கள் மூலம் உலகத்தின் மறுமூலையில் உள்ள நபரிடம் சில மைக்ரோ வினாடிகளில் தகவல்களை பரிமாறுகின்றன. ஆனால் மனித உடலின் பரிணாம வளர்ச்சியை சற்று சிந்தித்து பாருங்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனுக்கு மொழியோ வார்த்தைகளோ இல்லாத காலத்தில் ஒரு தாயால் தன் குழந்தையின் வலியை எப்படி உணர்ந்திருக்க முடியும்? ஒரு வேட்டைக்காரனால் ஆபத்தை எப்படி தன் கூட்டத்திற்கு தெரிவித்திருக்க முடியும்? அன்று மனித மூளை இயற்கையாகவே டெலிபதியை கொண்டிருந்தது. தொடுதல்கள் மூலமும் மூளை அலைகள் மூலமும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஆனால் மொழிகளும் தொழில்நுட்பங்களும் வளர வளர மனித மூளையின் அந்த அதீத ஆற்றல் பயன்படுத்தப்படாமல் மெல்ல மெல்ல உறக்க நிலைக்கு சென்றுவிட்டது. இன்று சைக்கோஸ்கோபிஸ்ட்களாக இருப்பவர்கள் பரிணாமத்தின் அந்த பழைய சாவியை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கும் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே. அடுத்த முறை நீங்கள் ஒரு பழைய புத்தகத்தை தொடும்போதோ அல்லது தாத்தாவின் பழைய கடிகாரத்தை கையில் கட்டும்போதோ ஒரு கணம் கண்களை மூடி கவனியுங்கள். அந்த பொருளின் மீது படிந்துள்ள பல வருட நினைவுகள் காற்றில் மிதக்கும் ரேடியோ அலைகளைப் போல உங்கள் மூளைக்குள் நுழைய காத்திருக்கலாம். மனித மனம் என்பது இன்னும் அறிவியலால் முழுமையாக கண்டுபிடிக்கப்படாத பிரபஞ்சத்தின் கடைசி இருண்ட கண்டம். இந்த ஆழமான உளவியல் மற்றும் அறிவியல் பயணம் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து நமது தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.